அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாங்க பார்க்க போறது வந்து லெசன் 7 லீடிங் பீப்பிள். அதாவது நெறிப்படுத்தலை பத்தி நாங்க இதுல பார்க்க போறோம். இப்ப நெறிப்படுத்தலண்டா என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா வந்து ஃபர்ஸ்ட் இதுல நாங்க படிக்க போறது வந்து டிஸ்கிரைப் த நேச்சர் ஆஃப் லீடிங், எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பவர், இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் லீடர்ஷிப், and identify the key ideas of right, behavioral, and contingency approaches to leadership. Discuss the validity of approaches to leadership in today's context. Introduce trends in contemporary leadership studies. ஓகே, இப்ப நாங்க வந்து லீடர்ஷிப்பை வந்து பார்க்க போறோம். அதாவது who is leader and what is leadership. சரியா? இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா வந்து இதுலயே நாங்க வந்து மெயினா அவங்க ஹைலைட் பண்ண விஷயம் வந்து பீப்புள். ஓகே, அதோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வந்து இங்க தாக்கம் செலுத்துது என்றதுன்னா மீனிங். அப்புறம் வந்து கோல்ஸ். இப்ப நாங்க நார்மலாவே நாங்க ஏஎல்ல படிக்கும் போது கூட நாங்க என்ன கேள்விக்குமே நாங்க என்ன செய்யலாம், யோசிக்காம என்ன செய்யலாம், இலக்குகளை அடைவதற்காக வளங்களை ஒருங்கிணைக்கிறது அது மாதிரி நாங்க என்ன பொதுவா விட எழுதுவோம். அது மாதிரிதான் இங்க வந்து நேச்சர் ஆஃப் லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து லீடர்ஷிப்ன்றது அதாவது நெறிமுறைப்படுத்துறது. இப்ப உங்களுக்கு ஒரு லீடர் அவர் என்ன செய்வார், உங்களை வந்து நெறிமுறைப்படுத்துவார், அதாவது நெறிப்படுத்துவார். இத பண்ணுங்க, இத பண்ணாதீங்க, அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப், அதாவது லீடர் இருந்தாருன்னா அதெல்லாம் சொல்லுவார். இப்ப இதைத்தான் நாங்க இங்க இந்த பாடத்துல படிக்க போறோம். லீடர்ஷிப் occurs among people, involves the use of influence and is used to attain goals. சரியா? நார்மலாவே நெறிப்படுத்துறது என்றது வந்து மக்களிடையே நடைபெற ஒரு செயலா இருக்கு. அதாவது பீப்புளை வந்து என்ன மெயினா நாங்க பார்த்துப்போம். இது வந்து ஒரு என்னன்னு சொல்றது, இப்ப தனிநபரை மட்டும் தனிநபரின் தன்மையை மட்டும் பார்க்காம இது வந்து பிறரையும் பாதிக்கிற சக்தியை பயன்படுத்தி, அதாவது மற்றவங்களையும் நாங்க பார்த்து என்ன செய்வோம், குறிக்கோளை அடைவதற்கான ஒரு செயலா இருக்க போறதுதான் இந்த லீடர்ஷிப்பா இருக்க போகுது. ஓகே, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து லீடர்ஷிப் இஸ் அ பீப்புள் ஆக்டிவிட்டி டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேப்பர் ஒர்க் ஓ ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டி. சரியா? இப்ப இந்த அந்த என்னன்னு சொல்றது, இந்த நெறிப்படுத்துறது வந்து வெறுமனே சரியா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேப்பர் ஒர்க், அதாவது அலுவலக பணி, மற்றது இந்த சிக்கலை தீர்க்கிற செயல் மட்டும் இல்லை. இது வந்து என்னவா இருக்க போது, ஒரு மக்கள் சார்ந்த செயலா இருக்க போகுது. அதுதான் வந்து என்ன, த நேச்சர் ஆஃப் லீடர்ஷிப். அதாவது பீப்புள் இருப்பாங்க, அதே சமயம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இருப்பாங்க. அதோட என்னது, கோல்ஸை வந்து அட்டைன், அதாவது பெற்றுக்கொள்வதற்காக. சரியா? இப்ப நீங்க கேள்வி எழுதும் போது இந்த மெயின் வேர்ட்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னாலே ஓகேவா இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து லீடர்ஷிப் இஸ் அ பீப்புள் ஆக்டிவிட்டி டிஸ்டிங் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேப்பர் ஒர்க் ஓ ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டி. ஓகே, இது வந்து பீப்புள் ஆக்டிவிட்டி. இதைத்தான் என்ன சொல்றாங்க, மெயினா சொல்றாங்க. அதாவது இங்க லீடர்ஷிப்ல வந்து முக்கியமா என்னத்தை நாங்க சொல்ல போறோம், இந்த மக்களுக்கான ஒரு செயலா இருக்க போறதுதான் இந்த லீடர்ஷிப்பா இருக்க போகுது. சரி, இதுல வந்து டிஃபைனிங் லீடர் அண்ட் லீடர்ஷிப். ஓகே, இப்ப லீடர் என்றது யாரு? ஓகே, ஓகே, லீடர் என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நெப்போலியன் கூறியிருக்கார், a leader is a dealer in hope. அதாவது ஒரு தலைவர் என்றவர் வந்து நம்பிக்கையை வழங்குற ஒரு ஆளா இருக்க போறார். சரியா? அடுத்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா லீடர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ் வித்தவுட் ஹேவிங் டு ரிலை ஆன் ஃபோர்ஸ் தோஸ் அக்செப்டட் அதர்ஸ் ஆஸ் லீடர்ஸ். இது என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, தலைவர்கள் என்றது வந்து பலவந்தம் இல்லாமல் பிறரின் நடத்தையினை மாற்றும் ஆற்றல் கொண்டவர்கள். அதாவது பிறர் அவர்களை தலைவர் என ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதாவது பலவந்தமாக கட்டாயமாக என்ன செய்ய மாட்டாங்க, அதாவது
ரிலை ஆன் ஃபோர்ஸ். ஓகே, கட்டாயமா என்ன செய்ய மாட்டாங்க, பலவந்தமா இல்லாம பிறரின் நடத்தையினை என்ன செய்வார், மாற்றுவார். சரியா? அதாவது the leaders are people who can influence the behavior of others without having to rely on force. அதாவது பலவந்தம் இல்லாம அவங்க பிறரின் நடத்தையினை வந்து என்ன செய்யறோம், மாற்ற அந்த ஒரு ஆற்றலை கொண்டவர் தான் லீடர் என்று சொல்லி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் என்றது வந்து என்னன்னா, இப்ப வந்து குழுவில உள்ளவர்கள்ட்ட வந்து உள்ளவர்களின் பணியை வந்து வழி நடத்துறதும் அவர்களை பாதிப்பதுமான செயல். இப்ப நார்மலா லீடர்ஷிப்ன்றது, இப்ப உங்களுக்கு லீடர் ஒரு ஆள் இருக்காருன்னு, அப்ப நார்மலா ஒரு மச்சில உங்களுக்கு ஒரு ஆள் லீடரா இருக்காருன்னு சொன்னப்ப, ஓகே, எல்லை மச்சில உங்களுக்கு லீடர்ன்னு சொன்னா வந்து அவர் என்ன செய்வார், உங்களை வந்து டிரெக்ட் பண்ணுவார். சரியா? அதாவது உங்களை வந்து என்ன வழி நடத்துவார். அதே சமயம் டாஸ்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் குரூப் மெம்பர்ஸ், அதாவது ஒவ்வொரு செயல்களுக்கும் வந்து என்ன செய்வார், தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி அவர் வந்து செயல்படுவார். ஓகே, இதுதான் வந்து லீடர்ஷிப். அது லீடர்ஷிப் சொன்னா வந்து என்னண்டா, நார்மலா குழுவில உள்ளவர்கள பணியினை வந்து வழி நடத்துறதும், சரியா, அதே சமயம் அவர்கள வந்து பாதிப்பதுமான செயல் ஆகும். இப்ப நார்மலா டிரெக்ட் பண்றதும் அதே சமயம் இன்ஃபுளுன்ஸ் பண்றதும், அதுதான் வந்து என்ன லீடர்ஷிப்பா இருக்க போகுது. அடுத்த டெபினிஷன் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இது ஈஸியான உண்டு. த அபிலிட்டி டு இன்ஃபுளுன்ஸ் பீப்புள் டுவோர்ட் த அச்சைன்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். இப்ப இங்க வந்து பீப்புள் வந்து என்னது முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்க போகுது. சரியா? பீப்புள் அபிலிட்டி டு இன்ஃபுளுன்ஸ் பீப்புள், அதாவது தாக்கம் செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கணும். எதுக்காக என்று பாத்தீங்கன்னா அட்டைன்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். இப்ப இதுக்கு நான் தமிழ் சொல்றேன்னு சொன்னா வந்து மக்கள் மூலம் நிறுவன குறிக்கோள்களை அடைய செய்யும் திறன் ஆகும். அதுதான் என்ன லீடர்ஷிப்பா இருக்க போகுது. சரியா? நான் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா வந்து தலைவர்ன்றது யாரு, எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற நபர். இதுவே லீடர்ஷிப்ன்றது என்னது, மக்களை வந்து பாதித்து குறிக்கோளை அடைய வழி நடத்துற செயலா இருக்க போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா லீடர்ஷிப், பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இப்ப பவர் என்ன சொல்லுவோம்னு சொன்னா, பவர் என்னண்டா அதாவது அதிகாரம். அதை பத்தி என்னன்னு சொல்லுவோம்னா மற்றவர்களின் நடத்தையின மாற்றக்கூடிய ஒரு அதிகார நிலை. பொட்டன்ஷியல் அபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் த பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ், அதாவது மற்றவங்கள பிஹேவியர் நடத்தையின வந்து மாற்றக்கூடிய ஒரு அதிகாரம் தான் என்ன அதிகாரம், இல்ல அதிகார படிநிலை தான் வந்து அதிகாரம் என்று சொல்லுவான். ஓகேவா? இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வந்து தாக்கம். ஓகே, இப்ப அது என்ன சொல்லி இருக்குன்னா, பலவந்தம் இல்லாமல், அதாவது கட்டாயம் இல்லாம பிறரை வந்து நம்ப வைக்கிறது அல்லது வழி மாற்றுறது தான் இன்ஃப்ளூயன்ஸா இருக்க போகுது. இப்ப இதுல இருக்கிற டெபினிஷனை நாங்க சொன்னோம்னு சொன்னா வந்து ஒரு நபரின் செயல் மற்றவர்களின் பேட்டிடியூட், வேல்யூஸ், அடுத்தது பிலீவ்ஸ் அண்ட் நடத்தை, அதாவது பிஹேவியர்ஸ் மீது ஏற்படுத்துற விளைவா இருக்க போகுது. அதாவது இப்ப ஒருவற்ற செயல் மூலம் பிறரின் சிந்தனையையும் நடத்தையினையும் மாற்றுற சக்தி தான் வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸா இருக்க போகுது. நீ சரியான இன்ஃப்ளூயன்ஸா இருக்க, இன்ஃப்ளூயன்ஸா நடந்துக்கிறாதுன்ற என்ன சொல்றேன்னா, ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தங்க என்ன நடத்தையினை மாற்றுறது, அதுக்கான அந்த தாக்கம் தான் என்னன்னு சொல்றோம் நாங்க இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றோம். சரியா? பவர் வந்து ஹார்ட் பொசிஷன் பவர், சாஃப்ட் பர்சனல் பவர். சரியா? இதுல ஒன்றுண்டா பார்த்தோம்னா லெஜிட்டிமேட் பவர், அதண்டா வந்து சட்டப்பூர்வ அதிகாரம். அப்படின்னு என்னன்னு சொன்னா வந்து இப்ப பதவி அல்லது நிலைந்த அடிப்படையில வந்து கிடைக்கிற அதிகாரம். உதாரணமா வந்து இப்ப டீச்சர்ஸுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அதே சமயத்துல மேனேஜருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. சோ அதுதான் வந்து என்ன சட்டப்பூர்வமான அதிகாரம். அடுத்த வந்து ரிவார்ட் பவர் அப்படின்னு சொன்னோம்னா பரிசு, ஊதியம், பதவி உயர்வு போன்றவற்றை கொடுக்கிற சக்தி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன ஒரு அவார்ட் கொடுக்கறது. சோ இது வந்து என்ன ரிவார்ட் பவர்ன்னு சொல்லுவாங்க.
அடுத்து வந்து கோசிவ் பவர், அதாவது தண்டனை அதிகாரம். தண்டனை, பதவி நீக்கம், அபராதம், அதுகளுக்கான ஒரு திறன், அதாவது அதுகளுக்கான திறன் கொண்ட ஒரு அதிகாரமா இருக்க போகுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப ரோட்ல வந்து போலீஸ் வந்து ஹெல்மெட் போடாட்டா அவங்கள்ட்ட வந்து என்ன ஒரு தண்டப்பணம் விதிப்பாங்க. சோ அது அவருக்கு இருக்கிற என்ன தண்டனை அதிகாரமா இருக்க போகுது. அதாவது விதிகளை மீறுபவர்களை தண்டிக்க கூடியவரா இருக்கும். சரியா? இப்ப இந்த மூன்றுமே என்னவா இருக்கும்னு சொன்னா வந்து பிறரிடம் கட்டுப்பாடை உருவாக்குற அதிகாரமா இருக்கும். அதாவது இவங்க கட்டுப்படுத்துவாங்க. சரியா? அடுத்தது வந்து சாஃப்ட் பர்சனல் பவர். சரியா? அதுல வந்து எக்ஸ்பர்ட் பவர்ன்றது வந்து நிபுணர் அதிகாரம். இப்போ ஒருவற்ற அறிவு, அனுபவம், திறமை காரணமாக பிறர் அவரை மதித்து கேட்பது. சரியா? அதாவது மருத்துவர், தொழில்நுட்ப நிபுணர், அதாவது அவற்ற அறிவு, அனுபவம், திறமை காரணமாக அவரை வந்து என்ன மதித்து கேட்பது. இப்ப சொன்னா ஓகே கேட்கலாம் என்ற மாதிரி இருக்கிறது வந்து எக்ஸ்பர்ட் பவர். இதுவே வந்து ரிஃபரண்ட் பவர்ன்றது வந்து புகழ் சார்ந்த அதிகாரம். அதாவது ஒருவற்ற தன்மையினை ரசித்து அவரை பின்பற்ற விரும்புற சக்தி. அதாவது ரோல் மாடல் எங்களுக்கு இருப்பாங்க தானே, அவங்கள பார்த்து நாங்க என்ன செய்ய போறோம், அவங்கள பின்பற்ற விரும்புறோம். அதுதான் வந்து ரிஃபரண்ட் பவர் என்று சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இது என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா வந்து இந்த அதிகாரம் வந்து பதவியின் அடிப்படை இல்லை. இது வந்து பதவியின் அடிப்படையில இருக்கும். இது வந்து திறமை மற்றும் தனிப்பட்ட கவர்ச்சியின் அடிப்படையில உருவாகிறதா இருக்க போகுது. ஓகே, அடுத்த வந்து மேனேஜர் வெர்சஸ் லீடர். ஓகே, நான் நோமலா இதுல இருக்கிறத வந்து நான் தமிழ்ல சொல்லி விடுறேன். நோமலா மேனேஜர், சரியா? மேனேஜர் வந்து அவற்ற தலைமை முறை என்ன மாதிரி இருக்குமெண்டா பதவி அடிப்படையில இருக்க போகுது. சரியா? அதாவது பொசிஷன் பவர். இதுவே தலைவரா இருந்தா வந்து அவர் வந்து என்ன நம்பிக்கை அடிப்படை, அதாவது பர்சனல் பவரா இருக்க போகுது. அடுத்தது வந்து இவங்க என்ன செய்வாங்க, நோமலா மேனேஜர் அவற்ற திட்டம், கட்டுப்பாடு, ஒழுங்குல வந்து கவனம் செலுத்துவாங்க. ஆனா தலைவர் வந்து என்ன ஊக்கமளிப்பு, பார்வை, மாற்றம் உருவாக்குறது, அதாவது ப்ரமோட்ஸ் சேஞ்ச் வந்து என்னது லீடர் என்ன செய்வாங்க கவனம் செலுத்துவாங்க. ஆனா இங்க வந்து மேனேஜர் வந்து மெயின்டைன் ஸ்டேபிலிட்டியை வந்து அவங்க கவனம் செலுத்துவாங்க. சரியா? அதோட இவங்க வந்து என்ன பணிகளை செய்ய சொல்ற, அதாவது செய்ய சொல்றது வந்து யாரு மேலாளரா இருக்கும். மக்களை ஊக்குவிச்சு சரி மக்களை ஊக்குவித்து வழிகாட்டுறவர் வந்து என்னது லீடரா இருக்க போறாங்க. சரியா? ஓகே, இதுல வந்து நோம்பலா சொன்னோம்னா மேனேஜர்ன்றவர் வந்து அமைப்பினை வந்து ஒழுங்குபடுத்துற நபரா இருக்கும். அதே சமயம் லீடர் என்றது வந்து மக்களை ஊக்குவித்து முன்னேற்ற நபரா இருக்க போகுது. நோம்பலா லீடர்ஷிப்ன்றது அதாவது மக்களை மையப்படுத்தினது தானே. சோ அவங்க வந்து என்ன மக்களை வந்து ஊக்குவித்து முன்னேற்ற நபரா இருக்க போறது லீடர். மேனேஜர் வந்து அமைப்பை ஒழுங்குபடுத்துற நபரா இருக்க போற. சரியா? ஓகே, சரி. இதுதான் வந்து என்னது அவங்களுக்குள்ள வித்தியாசம். இப்போ உங்களுக்கு நார்மலாவே எக்ஸாம்ல இதெல்லாம் கேட்பாங்க, மேனேஜருக்கும் லீடருக்கும் இடையிலான வித்தியாசம் அந்த மாதிரி. நார்மலா சொல்றேன், மேனேஜர் அண்ட் லீடர், சாரி மேனேஜ்மெண்ட், ஓகே மேனேஜர் அண்ட் லீடர். சரியா? இதுல வந்து மேனேஜர் வந்து ரெஸ்பெக்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க எங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும், மரியாதை தரணும்ன்ற மாதிரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுவே லீடர் வந்து என்ன அதை வந்து பெற்றுக்கொள்வார், ரிசீவ் பண்ணுவார். அட்டிடியூட் டுவோர்ட்ஸ் சேஞ்ச் என்று சொன்னா வந்து மேனேஜர் வந்து இந்த மாற்றத்தை விரும்ப மாட்டார். ஆனா வந்து லீடர் வந்து புத்துருவாக்கத்தை வந்து என்ன செய்வாங்க விரும்புவாங்க. அடுத்தது வந்து சோர்சஸ் ஆஃப் பவர் பொசிஷனல் அண்ட் பர்சனல். லீடர்ன்றது பர்சனல் பவரா இருக்க போது, மேனேஜர்ன்றது பொசிஷனல் பவரா இருக்கும். இவங்களோட பிரைமரி கோல் வந்து கம்பெனி கோல்ஸை வந்து அச்சீவ் பண்றது மேனேஜர்ஸ் இதுவா இருக்க போது, லீடர் வந்து ஃபாலோவர் கோல்ஸை அச்சீவ் பண்றதா இருக்க போகுது. இப்ப நாங்க நோம்லா ஏல படிச்சோமே அதுதான் இங்க அப்படியே இருக்கு. சரியா? அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் வெர்சஸ் லீடர்ஷிப். ஓகே, இதுல வந்து மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது நார்மலா என்ன மேனேஜ்மெண்ட் ஆர்கனைஸ் த ப்ரொடக்ஷன்
and supply of face to people. Whereas leader teaches and motivates people to face. இப்ப நார்மலா மேனேஜர் இருக்கிறவர் வந்து இப்ப நார்மலா மீன்பிடி இருக்குதானே, இப்ப மீன்பிடியில எப்படி அந்த மீனை பிடிச்சு அதை விற்கலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பாக்குறது வந்து மேனேஜ்மெண்டா இருக்க போகுது. இதுவே லீடர்ஷிப்ன்றது வந்து எப்படி நீங்க மீன் பிடிக்கணும்னு சொல்லி தரதுதான் வந்து இந்த லீடர்ஷிப். இப்போ அதுதான் அதுல சொல்லி இருக்கு. அதாவது மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபீஸ் டு பீப்புள். அதாவது அவங்க என்ன ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபீஸ் டு பீப்புள், அதாவது மீன் வந்து எப்படி பிடிச்சு, அதாவது மீனை வந்து இப்படி உற்பத்தி செய்யலாம், சப்ளை பண்ணலான்றது வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லி தருது. ஆனா லீடர்ஷிப் வந்து டீச்சர்ஸ் அண்ட் மோட்டிவேட்ஸ் பீப்புள் டு ஃபிஷ். எப்படி வந்து ஃபிஷ்ஷை வந்து பீப்புள் பிடிக்கலாம், அதாவது ஃபிஷ், அதாவது நம்மளா என்ன மீன்பிடி வந்து என்ன செய்யலாம் என்று டீச் பண்றதுதான் வந்து இந்த லீடர்ஷிப்பா இருக்க போகுது. சரியா? ஆர்கனைசேஷன் நீட்ஸ் போத், அதாவது மேனேஜ்மெண்ட்டும் வேணும், லீடர்ஷிப்பும் வேணும். இதுல வந்து சொல்லி இருக்கு, லீடர்ஷிப் ஹேட் நாட் ரீப்ளேஸ் மேனேஜ்மெண்ட், இட் சுட் பி அன் அடிஷன் டு த மேனேஜ்மெண்ட். இப்ப மேனேஜ்மெண்ட் ரீப்ளேஸ் பண்ணிடாது. நார்மலா நாங்க மேனேஜ்மெண்டா திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். இதுல வந்து இந்த லீடர்ஷிப் வந்து என்ன மேனேஜ்மெண்ட்டுக்கே இருக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு அடிஷனா இருக்கு. ஆனா இதுல வந்து என்ன மேனேஜ்மெண்ட் முழுக்கவே இதை என்ன செய்யலாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. Some scholars argue that the same person can be both manager and leader. இப்ப ரெண்டு பேர் மேனேஜராகவும் இருக்கலாம், அதே சமயம் லீடராகவும் இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்து அப்ரோச்சஸ் டு லீடர்ஷிப். ஓகே, இப்ப இதுல வந்து ரைட் அப்ரோச், ரைட்ன்றது வந்து பண்பியல் அணுகுமுறை, அதாவது பண்பை வச்சு சொல்றது. ஓகே, இதண்டா ஒரு நல்ல, இது நார்மலா நான் சொல்றேன் என்ன விளக்கம்னு சொல்றேன், உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து ஒரு பண்பியல், அதாவது ரைட் அப்ரோச்ன்றது வந்து ஒரு நல்ல தலைவராக இருப்பதற்கான இயற்கையான பண்பு இருப்பதாக நம்புகிறது. அதாவது நார்மலா இவர் வந்து என்ன ஒரு நல்ல தலைவரா இருப்பார், அதாவது பிறப்பிலேயே சிலர் தலைவர்களாக பிறக்கிறார் என்ற நம்பிக்கை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப தலைவர்னா இந்த பண்பு இருக்கணும், அவர் பிறப்பிலேயே இவர் இந்த தலைவருக்கு ஏத்த ஒரு பண்பு இருக்கு, அதாவது அவருக்கு அந்த தீர்மானம் எடுக்கிற நம்பிக்கை, அந்த பொறுப்பு, அறிவு, இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருக்கு, தலைவருக்கானது அவர் என்ன பிறப்பிலேயே இருக்குன்ற மாதிரி சொல்ற நம்பிக்கை தான் வந்து என்னது ரைட் அப்ரோச். சரியா? அடுத்தது வந்து பிஹேவியரல் அப்ரோச்ன்றது நடத்தை அடிப்படையிலான அப்ரோச். இப்ப தலைவற்ற நடத்தை மற்றும் அவர்கள் மக்களுடன் எப்படி பழகுகிறார்கள் என்பதை முக்கியமாக காணும் முறை. பிஹேவியர், இப்போ உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு என்றதை பாக்குறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு தலைவர் மக்களுக்கு நட்பு பரிவுடன் நடந்து கொள்ளலாமா அல்லது பணியை மட்டுமே நோக்கி நடத்தலாமா? இப்ப தலைவர் எப்படி நடந்துக்கணும், மற்றவங்களை மதிக்கிறாங்களான்றது தான் வந்து என்ன பிஹேவியர் அப்ரோச்ல பார்க்க போறோம். அடுத்தது வந்து கண்டிஜென்சி ஓ சிச்சுவேஷனல் அப்ரோச். இதெண்டா சூழ்நிலை, சரியா, சூழ்நிலை அணுகுமுறை. இப்போ ஒரு லீடர்ஷிப் அப்படின்றது வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாறும். இப்போ நார்மலா ஒரு லீடர்ஷிப் வந்து ஒரு கடுமையான ஆட்கள் இருக்கிற இடத்துல இந்த லீடர் வந்து என்ன செய்யணும், ஒரு கத்தித்தான் சொல்லலாம். அதே சமயம் இப்ப நாங்க போய் நின்று அவங்கள்ட்ட பாசமா இப்படி அந்த ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி என்ன ஒரு லீடரும் என்ன அவங்கள்ட்ட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஸ்டைல வந்து என்ன மாத்தி ஆகணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து சீரான சூழல்ல வந்து ஒரு வகை தலைவர் வந்து வெற்றி அடையலாம், பிரச்சனை சூழல்ல வந்து வேறு வகை தலைவர், அதாவது ஒன்று நார்மலா ஒன்று இது இருந்துச்சுன்னா நாங்க நார்மலா என்ன செய்யலாம், ஃப்ரெண்ட்லியா அந்த மாதிரி லீடர் நடந்து கொள்ளலாம். இதுவே சுச்சுவேஷன் மாறிச்சுன்னு சொன்னா வந்து இல்ல அவங்க கத்துறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க என்ன செய்வோம், அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க எங்களோட லீடர்ஷிப் இதை வந்து நாங்க மாத்த வேணும், அத சொல்லுது. சரியா? இப்ப அதுல ஒன்றா பாக்குறோம். ரைட் அப்ரோச் டு லீடர்ஷிப் இதுதான். assume that leaders are born, not made, and all leaders share some basic inborn traits. அதாவது லீடர்ஸ் வந்து என்ன பிறப்பில இருந்தே வந்திருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை. சரியா? இது என்ன சொல்லியிருக்கேன் நார்மலா. சரியா? இப்ப இதுல வந்து அவட்ட பர்சனல் கேரக்டரிஸ்டிக்க பத்தி நாங்க சொல்றோம். ரைட்ன்றதே பண்பு. ஓகே, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்க வச்சு சொல்ல போறோம். சரியா? ஓகே, சரி. அடுத்த வந்து இப்ப ரைட் அப்ரோச் என்ன நார்மலா இங்க பாருங்களேன். இப்ப
ஒரு நாங்க லுக்க வச்சு நாங்க என்ன ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணுவோம் தானே. சோ அந்த மாதிரி தான் இப்ப வந்து பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக் வந்து எப்படி இருக்குன்னா, அவர் எனர்ஜியா இருந்தா அவர் லீடருக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இதுவே வந்து ஒண்ணுமே பண்ணாம சோர்ந்து போய் இருந்துட்டாங்கன்னா அவங்க அந்த லீடருக்கான அந்த என்னன்னு சொல்றது, அவர்ட்ட அந்த ரேட், அவர்ட்ட பண்பு, அந்த கேரக்டரே அவர்ட்ட இல்ல. அடுத்த பர்சனாலிட்டி நார்மலா என்ன செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் பயந்து பயந்து இருந்து அது லீடர் ஆக முடியுமா? இல்ல. சோ இதுல நான் ஒன்றொண்டா சொல்றேன்டா, ஃபுல்லா எல்லாரும் அதை மிச்சம் மிச்சத்தை பாருங்க. அடுத்து வந்து ஒர்க் ரிலேட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அச்சீவ்மெண்ட் டிரைவ், டிசைர் டு எக்ஸல். என்னன்னு சொல்றது, அவர் அச்சீவ் பண்றதுக்காக வந்து என்ன செய்யணும், முயற்சி செஞ்சு அவரும் என்ன அதோட வந்து இப்ப நாங்க ஒர்க்கர்ஸ் தான் செய்யறாங்கன்னு போட்டு இருக்க கூடாது. அவரும் வந்து என்ன செய்யணும், இந்த அச்சீவ் பண்றதுக்காக வந்து முயற்சியையும் எடுக்கணும். சரியா? பெர்சிஸ்டன்ஸ் எகைன்ஸ்ட் ஒப்ஸ்டாக்கிள்ன்றது வந்து அவர் வந்து என்ன ஒரு தாக்கம், அதாவது ஒரு தீய தாக்கம், அதாவது என்னன்னு சொல்றது, ஒரு பாதகமான தாக்கத்துல இருந்து அவர் என்னது அந்த ஒர்க் ரிலேட்டட் இதுல இருந்து அது வந்து மீண்டு மீண்டு வரணும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் அண்ட் அபிலிட்டி. சரியா? இப்போ ஒரு பேசிக் சென்ஸ் இல்லாத, இல்ல பேசிக்கா ஒரு சின்ன அறிவுமே இல்லாத ஒருத்தங்களை வந்து நாங்க என்னது லீடரா போட இயலாது. அவருக்கும் ஒரு அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு காக்னிட்டிவ் அபிலிட்டி, நாலேஜ், திங்க் பண்றதுக்கான நாலேஜ் எல்லாம். இப்ப டிசிசிவ்னஸ் அண்ட சொன்னா வந்து இப்ப டிசிஷன் மேக் பண்றதுக்கான ஒரு குறைந்தபட்ச அறிவு. முழுக்க படிச்சிருக்கவங்க தான் லீடர் ஆகணும்ன்றது இல்ல. இங்க வந்து அவங்களுக்கு அந்த பேசிக்கான அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்க வேணும். அடுத்து வந்து சோசியல் கேரக்டரிஸ்டிக். இப்ப வந்து அவர் என்ன ஒருத்தரோடையும் கதைக்காம சோசியபிலிட்டி அப்படின்னு சொன்னா வந்து என்ன எல்லாரோடையுமே என்ன பழக்கப்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு அவர் தனி இதுல இருந்தாண்டா அவர் என்னது ஒரு தலைவராக இருக்க முடியாது. சரியா? சோசியல் பேக்ரவுண்ட், எடுகேஷன் இருக்கணும், அப்புறம் மொபிலிட்டி இருக்க வேண்டும். ஓகே. லிமிடேஷன்ஸ் ஆஃப் ரெய்ட் அப்ரோச், அதாவது என்ன இதுன்னு சொன்னா வந்து இப்ப தலைவர்கிட்ட இதுல நான் ஒன்று தமிழ் சொல்றேன்னா, தலைவர்ட பொது பண்புகளை வந்து ஒருங்கிணைச்சு கூறுறது கஷ்டமா இருக்கும். அனைத்து தலைவர்களும் வந்து ஒரே மாதிரியான பண்பு இருக்காது தானே. சோ அவங்கள வந்து என்ன செய்ய இயலாது, ஒருங்கிணைச்சு கூறுறது கஷ்டமா இருக்கும். இப்ப லீடர்ஸ் இப்படித்தான் இருக்கணும் எங்களால சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பண்பு வேறுபட்டதா இருக்கு. அடுத்து வந்து மெஷரிங் த லீடர்ஷிப் ரேட்ஸ், தலைமை பண்புகளை வந்து அளவிடுறது வந்து சிரமமா இருக்க போகுது. இது என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்பிக்கை, பொறுமை போன்ற பண்புகளை துல்லியமாக என்ன செய்யலாங்களால அளவிட முடியாது. இப்ப இவருக்கு இந்த திறமை தான் இருக்கு, இந்த பொறுப்பு இவர் இது ஒழுங்கா செய்யறார் எங்களால என்ன செய்யலாம், மெஷர் பண்ண முடியாது. அடுத்து வந்து பண்புகள் உள்ளவர்கள் எல்லாம் தலைவர்கள் அல்ல. சிலரிடம் தலைமைக்கு தேவையான பண்புகள் இருந்தாலும் அவர்கள் தலைவர்களாக இல்லாமல் இருக்கலாம். இப்ப அவர் பண்பு இருக்கு, அவர்கிட்ட தலைவருக்கான பண்பு இருக்கு, ஆனா என்ன செய்யல, அவர் வந்து ரியாலிட்டியில என்ன அவர் வந்து தலைவரா இருக்க முடியாம இருக்கு. சரியா? அடுத்தது வந்து தலைவர்கள் வந்து பிறக்கவில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். சரியா? இப்ப வந்து நார்மலா இப்ப தலைவர் என்னன்னு சொல்றது, இவர் இப்ப பிறந்தோன்னு நார்மலா என்ன சொல்றாங்க, அவருக்கு அந்த ஸ்டார்டிங்ல இருக்கே அவருக்கு அந்த தலைமைத்துவ பண்பு இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க தானே. அதை விட நாங்க என்ன செய்யலாம், அந்த லீடர்ஷிப்பை வந்து நாங்க என்ன செய்யலாம், வளர்த்து கொண்டு போகலாம். அத சொல்லி இருக்கு. சரியா? இப்ப இதுல நார்மலா பொதுவா என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா வந்து இந்த ரெய்ட் அப்ரோச் வந்து எல்லா தலைவர்களையும் வந்து விளங்க முடியாது. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது வந்து பண்புகளை மட்டும் தலைமைக்கு போதுமானதாக இருக்காது. இப்ப விளங்குதா? அப்ப பண்பை மட்டுமே பார்த்தவர் தலைவர் அப்படின்னு எங்களால சொல்ல முடியாது தானே. சோ அதுதான் வந்து என்னவா இருக்க போகுது, லிமிடேஷன்ஸ் ஆஃப் ரெய்ட் அப்ரோச்சா இருக்க போகுது. அடுத்த வந்து பிஹேவியரல் அப்ரோச் டு லீடர்ஷிப். பிஹேவியர் அப்ரோச் சொன்னா என்ன, அவங்கள வந்து நடத்தையின வச்சு, சரியா, நடத்த அடிப்படையில வந்து எப்படி லீடர்ஷிப் இருக்குன்ற மாதிரி. சரியா? இதுக்கான விளக்கம் வந்து தலைவர்கள நடத்த மற்றும் அவர்கள் மக்களுடன் எப்படி பழகுகிறார்கள் என்பதை வந்து முக்கியமா கருதும். அதாவது பிஹேவியரல் அப்ரோச். சரியா? இது தலைவரின் தனிப்பட்ட பண்புகளுக்கு பதிலாக அவர்களின் செயல்களையும் அவர்களின் பயிற்சியினையும் மதிக்கிறது. சரி, அங்க வந்து ரேட்ல வந்து அவற்றை தனிப்பட்ட பண்பை மட்டும் பார்த்தோம். இங்க வந்து என்ன, அவற்றை செயல், அதே சமயத்துல அவற்றை பயிற்சியையும் என்ன செய்யறோம், நாங்க மதிக்கிறோம். தலைவர்களின் நடத்தை தான் முக்கியமாக செயல்படும் என்று கூறப்படுகிறது. அதாவது நடத்தை, அதாவது பிஹேவியரை வச்சு. சரியா? டிட்டர்மைன் வாட்
effective leaders do. சரி. Two basic leadership behavior identify as importance are attention to task and attention to people. அதாவது ஒன்று வந்து என்ன, முக்கியமா மக்களை வந்து பீப்புள் ஓரியன்ட் பிஹேவியராகவும் இருக்கும், அதே சமயம் என்னது டாஸ்க் ஓரியன்ட் பீப்புளாகவும் இருக்கு, டாஸ்க் ஓரியன்ட் பிஹேவியராகவும் இருக்கும். சரியா? இவங்க வந்து இந்த லீடர்ஷிப் வந்து டாஸ்கையும் பார்ப்பாங்க, அதே சமயத்துல பீப்புளையும் பார்ப்பாங்க. சரி, இப்ப நார்மலா வந்து பீப்புள் ஓரியன்ட் அதாவது மக்கள் நோக்கன்னு சொன்னா வந்து தலைவர்களின் மக்களுக்கு ஊக்கம், பரிவு, ஆதரவு அளிப்பது, அதாவது மக்களின் நலனுக்காக கவலைப்படுறது, உறவுகளை வலுப்படுத்த, அதாவது பீப்புளோட ஓரியன்டா இருக்கிறது. அதாவது மக்களை வந்து என்ன செய்யறோம், நாங்க மெயினா பாக்குறோம், மக்களை வந்து ஒரு அவங்கள வந்து ஒரு கவனம் செலுத்துறோம் என்ற மாதிரி. டாஸ்க் ஓரியன்ட்னு சொன்னா வந்து தலைவர் வந்து அந்த பணியினை நீங்க முடிக்கணும்ன்றதுலதான் அவர் கவனமா இருக்கார், மற்றதை பத்தி யோசிக்கல. சரியா? ஓகே. இப்ப இதுல வந்து பிளேக் அண்ட் மவுண்டன்ஸ் மேனேஜீரியல் ட்ரீட் இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, நடத்தை அடிப்படையிலான அணுகுமுறைக்கு ஒரு முக்கியமான மாதிரியா இது இருக்கு. ஓகே, அதாவது பிஹேவியர் அப்ரோச்சுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இது வந்து தலைவர்களின் பணி நோக்கு, அதாவது டாஸ்க் ஓரியன்ட் பிஹேவியரையும் அதே சமயம் பீப்புள் ஓரியன்ட் பிஹேவியரையும் மதிப்பிட்டு தலைவரின் மேலாண்மை திறனை, அதாவது மேனேஜ்மெண்ட் திறனை வந்து என்ன செய்யறார், வகைப்படுத்துறாங்க. சரியா? ஓகே. இப்ப இதுல வந்து 5 வந்து முக்கியமான ஒரு தலைமை சஞ்சிகைகள், அதாவது இங்க பாருங்க 1 2 3 4 5. சரியா? இப்ப இம்பவர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட். சரி, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து கன்சர்ன் ஃபார் பீப்புள் லோவா இருக்கு, அதே சமயம் கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன், அதாவது கன்சர்ன் ஃபார் டாஸ்க் இதுவும் என்ன செஞ்சிருக்கு, குறைவா இருக்கு. சரியா? இதை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, மிக குறைந்த பணி நோக்கு, அதாவது டாஸ்கையோ பீப்புளோட ஓரியன்ட் வந்து குறைவா இருக்கு. சரியா? தலைவரின் செயற்பாட்டுல எந்த விதமான ஊக்கம், வழிகாட்டல் என்ன இங்க இருக்காது. சரியா? அடுத்தது வந்து 2வது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து டாஸ்க் மேனேஜர் அத்தாரிட்டி கம்ப்ளைன்ஸ். சரியா? இது என்ன, ப்ரொடக்ஷன் கூடவா இருக்க போது, அதே சமயம் கன்சர்ன் ஃபார் பீப்புள் என்ன செய்ய போகுது, குறைவா இருக்க போகுது. இது என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா வந்து தலைவர் முக்கியமா கவனம் செலுத்துறது என்னது, ஃபுல்லா கவனம் செலுத்துறது என்னது, ப்ரொடக்ஷனுக்காக இருக்க போகுது. இவங்க வந்து என்னது, கன்சர்ன் ஃபார் பீப்புள் வந்து என்னவா இருக்க போகுது, லோவா இருக்க போகுது. சரியா? அடுத்தது வந்து கண்ட்ரி கிளப். இது வந்து மிடில் ஆஃப் த ரோட் மேனேஜ்மெண்ட். இதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இதை வந்து இப்ப நார்மலா என்ன சொல்லலாம்னு சொன்னா வந்து இங்க வந்து கன்சர்ன் ஃபார் பீப்புளும் ஒரு அளவு, அதாவது நடுவுக்க, அதே சமயத்துல கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷனும் என்னது நடுவுக்க இருக்க, அதாவது ரெண்டுமே என்ன சமமா பாக்குறாங்க. சரியா? இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்ப எல்லாமே சமனா இருந்தாலுமே ரெண்டுமே என்ன முழுமையாக பூரணமாக செய்யப்படலை, இந்த அறக்குறையில செஞ்சிருக்காங்க பாருங்க. பீப்புள் வந்து இவ்வளவுதான், இது இவ்வளவுதான், என்ன சொல்ல முழுமையா பூரணமா வந்து இது என்ன செய்யப்படலை இந்த மாதிரி. அடுத்தது வந்து இங்க வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கண்ட்ரி கிளப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா வந்து கன்சர்ன் ஃபார் பீப்புள் கூடவா இருக்கு, அதே சமயம் கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன் குறைவா இருக்கு. ஓகே. ஓகே. அடுத்தது வந்து டீம் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து கன்சர்ன் ஃபார் பீப்புளும் கூட, அதே சமயத்துல கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷனும் கூட. சரியா? இது வந்து ஒரு திறமையான குழு அமைப்புக்கு வழிகாட்டுது, வந்து உயர்ந்த செயல்திறனை என்ன செய்ய போகுது, தரப்போகுது. ஏன்னா ரெண்டுமே கன்சர்ன் பண்றது பீப்புள் சரி, ப்ரொடக்ஷன் வந்து ஹையா இருக்கிறதுனால வந்து இதை வந்து நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணலாம், அதாவது டீம் மேனேஜ்மெண்ட். ஓகே. அடுத்த வந்து கண்டிஜென்சி அண்ட் சிச்சுவேஷனை
approach to leadership. ஓகே, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்று அது மாதிரி இருக்கு. இப்ப நார்மலா ஒரே தலைமை ஸ்டைல், சரி, அதாவது ஒரே லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து அனைத்து நிலைகளிலும் செயல்படாது. தலைவர்களின் திறன் மற்றும் செயல்பாடு சூழ்நிலை சார்ந்த அம்சங்களின் அடிப்படையில என்ன செய்ய போகுது, மாற போகுது. சரியா? இதுல வந்து சூழ்நிலை சார்ந்த அணுகுமுறையின் முக்கிய அம்சம் வந்து டாஸ்க் ரிக்வயர்மெண்ட், அதாவது பணி தேவைகள். இப்ப பணி அல்லது செயலின் தன்மை தலைவரின் நடத்தை மற்றும் ஸ்டைலை பாதிக்கும். சில சூழல்களில் கட்டுப்பாடு அல்லது திட்டமிடல் முக்கியமாக இருக்கலாம். அதாவது அவங்க செயல்ல வந்து என்ன, லீடர்ஷிப் இந்த ஸ்டைல் வந்து என்ன செய்யலாம், மாறும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சம உறுப்பினர் எதிர்பார்ப்புகள் மற்றும் நடத்தை. குழு உறுப்பினர்களோட எதிர்பார்ப்பு மற்றது அவற்றை நடத்த, அது வந்து என்ன தலைவர்கிட்ட செயல்னு என்ன செய்யும், மாறுபடுத்தும். சரியா? அடுத்தது வந்து எம்ப்ளாயீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பிஹேவியர். இது வந்து பணியாளர் அனுபவம், விருப்பம் மற்றும் அவர்களது பணியின் பாணி முக்கியமாக தலைவரின் நடத்தையினை நிர்ணயிக்கும். அடுத்தது வந்து ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் அண்ட் த பாலிசிஸ். இதுல வந்து அமைப்பின் கலாச்சாரம் அதோட கொள்கைகள் தலைவற்ற செயல்முறையினை வந்து என்ன செய்யும், வகைப்படுத்தும். இதுவும் என்னது, தலைவற்ற அந்த சிச்சுவேஷன்லாம் ஏன் மாறுதுன்றதுக்கான ரீசன் வந்து இந்த டாஸ்க் ரிக்வயர்மெண்ட், beer expectations and behavior, employees characteristics and expectations and behavior, the organizational culture and policies. Okay, in the Kersey and Blanchard's situational model of leadership, இது வந்து என்னத்தை விளக்குது, situational approach விளக்குது. ஓகே, ஓகே, இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னு சொன்னா வந்து டெல்லிங். ஓகே, இப்ப இதெண்டா இங்க பாருங்க, டாஸ்க் பிஹேவியர், அடுத்த வந்து ரிலேஷன்ஷிப் பிஹேவியர். சரியா? ஹை ரிலேஷன்ஷிப் அண்ட் லோ டாஸ்க் நாங்க முதல் பார்த்தோமே, அது மாதிரி இது ஒரு டெலிகேட்டிங், பார்ட்டிசிபேட்டிங், செல்லிங் அண்ட் டெல்லிங். ஓகே, இப்ப டெல்லிங்ன்றதுல பேஸ் ஒன்ல இருந்து பார்ப்போம், நான் இங்க இருந்து பார்ப்போம் இதுல இருந்து. ஓகே, பணி திறன் குறைவான மற்றும் உயர்ந்த திருப்தி இல்லை கொண்ட பணியாளர்களுக்கு ஏற்றது. அதாவது பணி திறன் குறைவான மற்றும் உயர்ந்த திருப்தி கொண்ட பணியாளர்களுக்கு அதாவது தலைவரின் பணி கட்டுப்பாடு நிலை மற்றும் உதவி அளிப்பது, எளிமையான மற்றும் நேரடியான வழிகாட்டல். அதாவது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து டாஸ்க் வந்து ஹையா இருக்க போது, அதே சமயம் ரிலேஷன்ஷிப் என்ன செய்ய போகுது, லோவா இருக்க போகுது. ஓகே, அடுத்தது வந்து செல்லிங் என்று சொன்னோம்னு சொன்னா வந்து பணித்திறன் எங்கே, பணித்திறன் வந்து குறைவாகவும் அதாவது இங்க வந்து என்ன, டாஸ்க் வந்து ஹையா இருக்க போது, அதே சமயம் ரிலேஷன்ஷிப்பும் ஹையா இருக்க போது. இங்க செல்லிங்ல. பார்ட்டிசிபேட்டிங்ல பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஹையா இருக்க போது, டாஸ்க் வந்து லோவா இருக்க போகுது. அடுத்த டெலிகேட்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ரிலேஷன்ஷிப் பிஹேவியர் வந்து லோவா இருக்க போகுது, டாஸ்க் பிஹேவியரும் என்ன செய்ய போகுது, லோவா இருக்க போகுது. ஓகே, இப்ப கிர்சே மற்றும் பிளான்சார்ட் சிச்சுவேஷனல் மாடல் ஆஃப் லீடர்ஷிப், இது வந்து தலைவற்ற நடத்தை திறன் பணியாளர்களின் திறனும் அவர்களின் தேவைகளுக்கும் மாறுபடும் போது தலைவரின் ஸ்டைலை சீர்படுத்துகின்றது. இது வந்து 4 தலைமை ஸ்டைல் வந்து இதுதான் வந்து டெல்லிங், செல்லிங், பார்ட்டிசிபேட்டிங், டெலிகேட்டிங். ஓகே, moderate, low and high, able and willing, S4 delegating, அதாவது லோ ரிலேஷன்ஷிப், லோ டாஸ்க். அடுத்த வந்து S3ல வந்து பார்ட்டிசிபேட்டிங், ஏபிள் அண்ட் அன்வில்லிங். சரியா? மொடரேட்ன்றது வந்து மிதமான, அதாவது இது லோ, மொடரேட் அண்ட் ஹை. சரியா?
S2 வந்து enable and willing, at enable and unwilling. சரியா? விரும்பத்தக்கது அது சமயம் ஏபிள்னா எங்களால முடியும். இது வந்து வில்லிங்ன்றது விரும்பத்தக்கது. யோசிச்சு பாருங்க. S1 பார்த்தோம்னு சொன்னா வந்து ஹை டாஸ்க், எங்களால ஏபிள், அதாவது ஏபிளா இருக்குமா, அன்ஏபிள். அதே சமயம் லோ ரிலேஷன்ஷிப், ஸோ அன்வில்லிங். இதுவே S2 பாத்தீங்கன்னா செல்லிங்ன்றது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எங்களால வந்து என்ன ஹை டாஸ்க் தான். இப்ப டாஸ்க் ஹையா இருக்கு, ஸோ உங்களால என்ன அனேபிள் பண்ண இயலாது. அதுவே என்ன ரிலேஷன்ஷிப் பிஹேவியர் வந்து ஹையா இருக்கிறதுனால வந்து நாங்க விரும்புவோம் வில்லி. S3 பார்த்தோம்னு சொன்னா வந்து பார்ட்டிசிபேட்டிங். இங்க வந்து என்ன லோ டாஸ்க், சாரி லோ டாஸ்க், அதே சமயம் ஹை ரிலேஷன்ஷிப். ஸோ நாங்க என்ன ஏபிளா இருப்போம், அதாவது லோ டாஸ்க்ன்றதுனால ஏபிளா இருப்போம். அதே சமயம் அன்வில்லிங் S3. அடுத்தது வந்து டெலிகேட்டிங்ல வந்து லோ ரிலேஷன்ஷிப் அண்ட் லோ டாஸ்க், ஏபிள் அண்ட் வில்லிங். ஓகே, இதுல ஈஸியா என்னன்னு சொல்லலாம்டாடா. இப்ப S4 அண்ட் S3, சரியா? இது வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னாங்க, இவ்வளவு வந்து ஏபிளா இருக்க போகுது. ஓகேவா? இங்கால வந்து டாஸ்க் பிஹேவியர் வந்து கூடிச்சுன்னா எங்களால என்ன செய்ய இயலாது, ஏபிளா இருக்க இயலாது. ஸோ அன்ஏபிள். சரியா? அன்ஏபிள். இதுவே சரியா ரிலேஷன்ஷிப் பிஹேவியர் வந்து S2 அண்ட் S4 வந்து வில்லிங் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்ட்டிசிபிங், அடுத்த S3 வந்து அன்வில்லிங், அதே சமயம் S1 வந்து என்ன அன்வில்லிங். ஓகே, இதுதான் சொல்லியிருக்காங்க. செல்லிங் ஸ்டைல் மாடரேட்னஸ். ஓகே, இப்போ ஃபாலோவர்ஸ் வந்து அனேபிள் அண்ட் அன்வில்லிங்னு சொன்னா வந்து நீட்ஸ் டு கிவ் கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக் டிரெக்ஷன். சரியா? முடியாது, அதோட விருப்பம் இல்லைன்னா என்ன ஒரு கிளியர் டிரெக்ஷன், ஸ்பெசிஃபிக் டிரெக்ஷனை நாங்க என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அதே நேரம் ஃபாலோவர்ஸ் வந்து அனேபிள் ஆனா விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னா வந்து நீட் டு டிஸ்பிளே ஹை டாஸ்க் ஓரியன்டட் அண்ட் ஹை ரிலேஷன்ஷிப் ஓரியன்டட். சரியா? அடுத்தது வந்து ஃபாலோவர்ஸ் ஏபிள் பட் அன்வில்லிங்னு சொன்னா வந்து இங்க வந்து என்ன ஏழுமா இருக்கு பட் விருப்பம் இல்லாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன யூஸ் சப்போர்ட்டிவ் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்டைல் வந்து கொடுக்கணும். அடுத்தது வந்து போத் ஏபிள் அண்ட் வில்லிங் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா வந்து லைசிஸ் ஃபியாஸ் அப்ரோச் வில் ஒர்க். ஓகே, அடுத்து வந்து ட்ரெண்ட்ஸ் இன் கண்டெம்பரரி லீடர்ஷிப் ஸ்டடீஸ். ஓகே, அதாவது சமகால தலைமை ஆய்வுகளின் போக்கா இருக்க போகுது. சரி, இதுல வந்து ஹரிஸ்மெட்டிக் லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னா வந்து ஹரிஸ்மெட்டிக் தலைவர்களின் தலைமை பாணி அவர்களுடைய பிரத்யேகமான மற்றும் உயர்ந்த ஆளுமை மூலம் பணியாளர்களை ஊக்கப்படுத்தி அவர்களது சாதாரண செயல்பாட்டை மீறி மேலும் உயர்ந்த செயல்திறனை அடைய அவர்களை உந்துகிறது. ஓகேவா? இப்ப இது என்ன சொல்லியிருக்கேன்னா இன்ஸ்பயர் பண்றது, மோட்டிவேட் பண்ணி ஓகே நீங்க இது பண்ணலாம்ன்ற மாதிரி நாங்க என்ன செய்ய மோட்டிவேட் பண்ணி அவங்கள என்ன இது மட்டும் உங்களால பண்ண முடியாது, இதுக்கு மேலே உங்களால பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு தலைமைத்துவம் பண்றோம்னா அது வந்து ஹரிஸ்மெட்டிக் லீடர்ஷிப்பா இருக்க போகுது. சரியா? இதுல வந்து முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா வந்து பரிந்துரைகள் மற்றும் ஊக்கம். சரியா? இதுல வந்து இப்படியான தலைவர்கள் வந்து தனித்துவம் மற்றும் ஆளுமையால வந்து பணியாளர்களை வந்து உயர்ந்த இலக்குகளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, ஊக்குவிக்கிறாங்க. அதாவது அவர்கள் சவால்களை எதிர்கொண்டு புதிய உயரங்களுக்கு பயணிக்க ஊக்கமளிப்பவர்களாக இருப்பாங்க. சரியா? அவங்களோட பரிந்துரைகள். சரி, அடுத்தது வந்து மாற்றங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றது, அதாவது சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். சரியா? இப்ப இது என்ன மாதிரி சொல்லியிருக்கேன்னா
இவங்க வந்து மாற்றத்தை முன்னெடுப்பாங்க. அதாவது ஹரிஸ்மெட்டிக் தலைவர், அதாவது ஹரிஸ்மெட்டிக் லீடர்ஸ். இவங்க வந்து புதிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இவங்க என்ன செய்வாங்க, ஊக்குவிப்பாங்க. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் தான் மார்ட்டின் லூதரும் ஒப்ரா வின்ஃப்ரேயும். சரியா? அடுத்து வந்து இவங்க வந்து என்ன, உயர்ந்த பார்வை, அதாவது விஷன் வந்து அவங்கள்ட்ட கூடவே இருக்கும். அதாவது அவர்கள் வந்து காலத்திற்கு முந்தைய பார்வை மற்றும் திடமான குறிக்கோளை கொண்டு நிறுவனங்களோட வெற்றிக்கு என்ன செய்வாங்க, வழிவகுப்பாங்க. சரியா? நார்மலா இது ஹரிஸ்மெட்டிக் இதண்டு லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா வந்து நம்பகத்தன்மை மற்றும் உயர்ந்த ஆளுமை மூலம் மக்களை முன்னேற்றம் நோக்கி வழிநடத்தும் தலைமை முறைதான் வந்து என்ன, ஹரிஸ்மெட்டிக் லீடர்ஷிப். ஓகே, அடுத்த வந்து டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப், அடுத்தது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப். டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் என்று சொன்னா வந்து ஒரு கட்டுப்பாடு மற்றும் பரிசுகள் அல்லது தண்டனைகள் மூலம் செயல்படும் தலைமை பாணி. ஓகே, இப்ப இது வந்து என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா வந்து இம்முறை தலைவரும் பணியாளர்களும் ஒரு ஒப்பந்தம் கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. அதாவது டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்ல இதில் தலைவர்களால் பரிசுகள் மற்றும் தண்டனைகள் வழங்கப்படுவதாக கூறப்படுகின்றது. சரியா? அடுத்த வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னோம்னு வந்தா குறிக்கோள்களின் மீது தனிப்பட்ட பாணி மற்றும் உயர்ந்த ஊக்கம் கொண்டு மக்களை புதிய மாற்றங்களை முன்னெடுக்க வைக்கும் தலைமை முறை. இது வந்து குழுவின் செயற்திறனை உயர்த்த மக்களின் எண்ணங்களை மாற்ற முயற்சியில வந்து என்ன செய்யுது, செயல்படுது. சரியா? இப்ப என்னன்னு சொல்றது, டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்ன்றது வந்து ஒப்பந்தம் மற்றும் சராசரி செயல்திறன் மேம்பாட்டை நோக்கி செயல்படுற தலைமை பாணியா இருக்கு. இதுவே டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னா வந்து உயர்ந்த ஊக்கம் மற்றும் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவது மூலம் பொது குறிக்கோளை அடையும் தலைமை பாணியா இருக்க போதும். இப்ப இதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்புக்கு வந்து உதாரணம் பார்த்தோம்னு சொன்னா வந்து ஒரு தலைவரான இப்ப நெல்சன் மண்டேலா அவர்களோட செயல்பாடு, திறன்கள், ஊக்கம் மற்றும் மாற்றம் மூலமாக மக்கள் மனதில் என்ன ஒரு உறுதி மற்றும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறது. அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்புக்கு உதாரணம். டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்பை பத்தி இப்ப நான் சொல்றேன். அதாவது நெல்சன் மண்டேலாவை பத்தி சொல்றேன். அடுத்து வந்து டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு பள்ளி ஆசிரியர் மாணவர்களுக்கு நேர்மையாக கற்றல் செயல்திறனை கட்டுப்படுத்தி நல்ல மதிப்பெண்களை பெற பணியாளர்களை ஊக்குவிக்கிறது வந்து என்ன, டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப். சரியா? இதாவது அவங்களோட ஒப்பந்தம் மற்றும் சராசரி செயல்திறன் மேம்பாட்டை நோக்கி செயல்படுற தலைமைத்துவ பாணி. இங்க வந்து என்ன, டீச்சர்ஸ் கூட மார்க்ஸ் எடுக்க வைக்கிறது. இங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்ப நெல்சன் மண்டேலா ஒரு தாக்கத்தை என்ன, ஒரு மக்கள் மனசுல என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது. சரியா? ஓகே, இதுதான் வந்து லீடர்ஷிப். இதுல வந்து நான் வந்து நார்மலா அந்த அப்ரோச்சஸ்ல வந்து நாங்க பார்க்க வேண்டியது வந்து ஓகே, இதுல ரேட் அப்ரோச், அதே சமயம் ரேட் அப்ரோச், ஓகே சாரி, ஓகே, இதுல வந்து ரேட் அப்ரோச், பிஹேவியரல் அப்ரோச், அதே சமயம் கண்டிஜென்சி அப்ரோச் இருக்கு தானே. சரி, இதை வந்து என்னன்னு நாங்க நார்மலா இப்ப ஞாபகத்துக்கு நாங்க வச்சிருக்கலாம்னு சொன்னா வந்து ரேட் அப்ரோச்ன்றது வந்து தலைவர் வந்து பிறக்கிறாரா, தலைவர் வந்து பிறப்பிலே இருந்து வருதான்னு சொல்றது ரைட் அப்ரோச் ஆகும். பிஹேவியர் வந்து தலைவர் எப்படி நடந்து கொள்கிறார்ன்றத பத்தி பார்க்க போறது பிஹேவியர் அப்ரோச்லயும். சிச்சுவேஷன்ல வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப நடத்தல் மாறுமான்றது பாக்குறது தான் வந்து இந்த அப்ரோச்சஸ். இது வந்து நார்மலா நான் சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து லீடர்ஷிப் பாடம். இது வந்து பீப்புளை வந்து, அதாவது மக்களைத்தான் மெயினா வச்சிருக்கும். எதுக்குன்னு சொன்னா வந்து அவங்க கோல்ஸை வந்து என்ன அட்டைன் பெற்றுக்கொள்வதற்காக, அச்சீவ் பண்றதுக்காக வந்த மாதிரி சொல்லி இருக்கு. இப்ப உங்களுக்கு இதுல கேள்வி எப்படி வரும்னு சொன்னா வந்து நார்மலா நீங்க எந்த எங்களுக்கெல்லாம் வந்தப்போ எந்த லீடர்ஷிப் உங்களுக்கு ஓகே, ஒரு சுச்சுவேஷன்ல இந்த லீடர்ஷிப் தான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும், அப்ப இந்த லீடர்ஷிப், எந்த அப்ரோச், அந்த மாதிரி இப்ப உங்களோட சஜஷனை கேட்கறதா இந்த பாடமா இருக்க போகுது.
அதோட நீங்க எழுதும் போது கீவேர்ட்ஸ் அதுகள் வந்து கட்டாயம் வேணும். இப்ப நார்மலாவே கீவேர்ட்ஸை வந்து நாங்க என்ன செய்யணும், பார்த்து அதை பத்தி எழுதணும். இப்போ லீடர்ஷிப்னா பீப்புள், அடுத்த வந்து இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும், அதே சமயம் என்ன அட்டைன்மெண்ட் ஆஃப் கோல்ஸா இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து பாடமா இருக்க போகுது. தேங்க்யூ.